பழம் கனிந்து கொண்டிருக்கிறது, நழுவி பாலில் எப்பொழுது விடும் என்பது இன்னும் முடிவாகவில்லை அப்படின்ற ஒரு நிலைதான் தற்போது வரை இருக்கிறது. முதலமைச்சர் நாங்கள் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு நீங்கள் அமைதியாக இருங்க, எங்கள் தேர்தல் எங்களுக்கு முக்கியமான தேர்தல் தான், திமுகவுக்கு முக்கியமான தேர்தலில் இந்த மாதிரி காங்கிரஸ் கட்டை கொடுக்கறது சரியில்லை அப்படின்ற அடிப்படையில் அவர் நிற்கிறார். இவங்க சொல்கிறது என்ன, எங்களுக்கு 41 சீட் வேணும், ஏன்னா வருகின்ற தேர்தலில் நீங்கள் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்பதற்கு யாருக்குமே வாய்ப்பு இல்லை அப்படின்னும் போது கூடுதல் இடங்களை பெற்று நாம் இருந்தோம்னா திமுக நம்ம தயவில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பேசலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகே, கூட்டணியில் இருக்காங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்க எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் செயல்பட வேண்டும் அப்படின்னு திமுக எதிர்பார்ப்பது எப்படி சரியா இருக்க முடியும்? அதே மாதிரி இங்க இருக்கிற ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிற குட்வில்ல திமுக சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறது. இதுல காங்கிரஸ்க்கு என்ன அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறது என்ன? எங்க தொண்டர்களை மதிக்கணும், எங்களுடைய தொண்டர்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் இருக்கணும். இந்த அலையன்ஸ்ல கடந்த 5 ஆண்டுகள்ல எதுவுமே நடக்கல. இந்த பக்கம் திமுகவும் அவங்கள வேற மாதிரி டீல் பண்ணாங்க, போனா போட்டுன்னு டீல் பண்ணாங்க. அந்த பக்கம் காங்கிரஸும் போட்டு பாத்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் டீல் போயிருச்சா. இது அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி 2 விழாக்களுக்கு போய் ராகுல் காந்தியை கூப்பிட்டுருக்காங்க. ஒன்று இந்த வெல்லும் தமிழ் பெண்கள், இந்த மகளிர் உரிமை திட்டத்தை விரிவுபடுத்தக்கூடிய அந்த விழா நடந்துச்சு இல்லையா? ஓகே, அந்த விழாவில் நீங்க வரணும், பங்கேற்கணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. ராகுல் காந்தி நான் வர முடியாது, வெளியூர்ல எங்கேயோ இருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த லேப்டாப் ஸ்கீம் கொடுக்குற ஒரு விழா இருக்கு இல்லையா, அந்த விழாவுக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த விழாவுக்கும் ராகுல் காந்தி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இது எல்லாமே இண்டிகேஷன்ஸ். மாணிக்கம் டாக்கூரை சஸ்பெண்ட் பண்ணும்போது திமுக எம்பிஸ் போய் கூட உட்காரல, ஏன்னா அது மாணிக்கம் டாக்கூர் ஒரு தொடர்ச்சியாக எதிராக பேசிட்டு அப்படின்னு. ஸோ அதுக்கான அந்த இண்டிகேஷன்ஸ்லாம் நமக்கு தெரியுது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உறுதிப்படுத்திக்க விரும்புகிறேன், இது எல்லா கருத்தும் ராகுலுக்கு தெரியுமா தெரியாது? தெரியுமே, தெரியும். தெரியாமலாம் ஒன்றும் நடக்காது பிரதர். நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் ராகுலுக்கு தெரியாமல், மேபி இங்கே முதலமைச்சருக்கு தெரியாமல் எஃப்ஐஆர் போடலாம், முதலமைச்சருக்கு தெரியாமல் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணலாம், முதலமைச்சருக்கு தெரியாமல் ஒருத்தர் குண்டாஸ் போடலாம். அதே மாதிரி சோடாங்கர் ஏஎன்ஐக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூ, அதில் பவர் ஷேர் எங்களுக்கு வேணும், இல்லைன்னா நாங்கள் எங்கள் திட்டங்கள்லாம் எப்படி நிறைவேற்றுறது அப்படின்னு அவர் கேட்குற ஒரு விஷயம் தந்தியில் பேனர் நியூஸாக வருது. எப்படி வருது, யார் வர வைக்கிறா, இதெல்லாம் தான் இந்த இங்கே திமுக டென்ஷன் பண்ணி இருக்கிறது. இதெல்லாம் தான் விஜய் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பயங்கரமாக இறங்கி அவர் ஒர்க் பண்ணாருன்னா இந்த மொமெண்டம் உருவாக்கி அழகாக கேபிட்டலைஸ் பண்ணலாம் அப்படின்னு. பட் அந்த அடிப்படையில் அவங்களோட காங்கிரஸ் போய் சேர்ந்துச்சுன்னா அது காங்கிரஸுக்கு ஒரு காங்கிரஸோடைய அடுத்த கட்ட பிளான்ஸுக்கு வேணால் அது உதவும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினம் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் தி நியூஸ் மினிட் ஊடகத்தினுடைய ஆசிரியர், ஊடகவியலாளர் திரு ஷபீர் அகமது அவர்கள். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க, மிக்க மகிழ்ச்சி. மார்ச் 1 முதலமைச்சருடைய பிறந்த நாள். எப்போதுமே எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிப்பாங்க. குறிப்பாக கூட்டணியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா மை பிரதர் அப்படின்னு வாழ்த்துக்கள் தெரிவிப்பார். இந்த முறை பிரதர் மிஸ் ஆகிருக்கு. எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை போன்றவரெல்லாம் என்ன ப்ரோ மிஸ் ஆகுது, ஒய் ப்ரோ வாட் ப்ரோன்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. நேற்றைக்கு இரவு ஏஎன்ஐக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் டெல்லியிலேருந்து ராகுல் காந்தியை மீட் பண்ணிட்டு வந்த பிறகு சோடங்கர் அவர்கள் சொல்கிறாங்க, 25க்கெலாம் ஒத்துக்க முடியாதுங்க, தாவேக்கு அவர் நல்லா வளர்ந்து வர கட்சிங்க, எங்கள் தலைவரை மதிக்கிறாங்கங்க, இப்படிலாம் பேசுகிறாங்க. இன்னும் குழப்பம் நீடிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் கூட்டணி உறுதி ஆகலை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தான் தகவல்கள் என்ன? பழம் கனிந்து கொண்டிருக்கிறது, நழுவி பாலில் எப்பொழுது விடும் என்பது இன்னும் முடிவாகவில்லை அப்படின்ற ஒரு நிலைதான் தற்போது வரை இருக்கிறது. ஏன்னா காங்கிரஸ் உடைய தோரணையிலேயே ஒரு மாற்றம் தெரிகிறது. ஏன்னா காங்கிரஸ் பார்கெயின் பண்ணுறது, அதே மாதிரி காங்கிரஸ் தலைவர்களை டெல்லிக்கு அழைத்து தனித்தனியாக நாம் யாரோட கூட்டணிக்கு போகிறது, என்ன முடிவெடுக்கிறது இந்த தேர்தலில், உங்கள் மனநிலை என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்குறது. அதே போல் டெல்லியிலேருந்து கேசி வேணுகோபால் வந்தால் கூட்டணி முடிவாகி விட்டது, சைன் போட போகிறோம் அப்படின்னு.
ஆனா அங்க வந்துட்டு வேற சில விஷயங்களை பேசிட்டு போறது. அப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது. இந்த அணுகுமுறையை வந்து திமுகவை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஓ, திமுகவுக்கு அவங்களுக்கு காங்கிரஸோட ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றது அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்கல. மேபி கொஞ்சம் இது ரொம்ப யாரு திரு மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள்லாம் பேசினதுக்கு பிறகு அவங்கள தடுக்காம காங்கிரஸ் விட்டுட்டாங்க இல்லையா, அப்போதான் அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இது ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்குன்னு தெரியுது. பட் அது வரைக்கும் வந்து காங்கிரஸ் நம்ம கூட தானே இருக்காங்க, அவங்க போய் இப்படி பண்ணுவாங்களா, நமக்கு தான் நல்ல உறவு இருக்கே காங்கிரஸோட, நம்ம தான் காங்கிரஸுக்கு வந்து நமக்கு காங்கிரஸ்க்கு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கு அப்படின்ற அடிப்படையிலேயே முதலமைச்சர் இருந்திருக்காரு. ஆனால் முதலமைச்சர் அப்படி இருந்தா கூட முதலமைச்சரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து சில விஷயங்கள் அங்க வந்து காங்கிரஸுடைய மனநிலையில ஒரு மாற்றம் இருக்கிறது, காங்கிரஸ் கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாங்க, காங்கிரஸுடைய திங்கிங் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னும் போது அதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் சீரியஸா எடுத்திருந்திருக்கணும். ஓகே, அது பண்ணலன்னு நினைக்கிறேன். அப்புறம் கடைசியில இது வரும்போது ஒரு ஈகோ இஷ்யூல இப்போ வந்து நிக்குது. இப்போ முதலமைச்சர் வந்து நாங்க கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு நீங்க அமைதியா இருங்க, எங்க தேர்தல் எங்களுக்கு முக்கியமான தேர்தல் தான், திமுகவுக்கு முக்கியமான தேர்தலில் வந்துட்டு இந்த மாதிரி காங்கிரஸ் வந்து கட்டை கொடுக்கறது வந்து சரியில்லை அப்படின்ற அடிப்படையில் அவர் நிற்கிறாரு. காங்கிரஸ் வந்து எங்களுக்கு மரியாதை நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்க, எவ்வளோ வருஷம் நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கோம், எங்களுக்கு ஒரு மரியாதை இல்லை அப்படின்னும் போது நாங்கள் எப்படி கன்டினியூ பண்ணுறது அப்படின்ற அடிப்படையில் அவங்க முரண்டு பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது அப்படி தான் இருக்குது. இவங்க சொல்கிறது என்ன, எங்களுக்கு 41 சீட் வேணும், ஏன்னா வருகின்ற தேர்தலில் நீங்கள் வந்து அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்பதற்கு யாருக்குமே வாய்ப்பு இல்லை அப்படின்னும் போது கூடுதல் இடங்களை பெற்று நாம வந்து இருந்தோம்னா திமுக நம்ம தயவில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து பேசலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகே, அது வந்து திமுக தயாரா இல்லை, இப்போவே அதெல்லாம் கமிட் பண்ண முடியாது, தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்படி தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. நீங்கள் பேச்சுவார்த்தையே சுமூகமாக முடியலையே. இல்லை, எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ வந்து இவங்க தொடர்ச்சி அதை மட்டும் பேசினா பரவாயில்ல, தாவேக்காவை பற்றின ஒரு எஸ்டிமேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க காங்கிரஸ் சைட்லேருந்து, இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கிறாங்க. இப்போ சிக்கல் எங்கேருந்து வருதுன்னா, இப்போ எங்களை வச்சு நீங்கள் வந்து பார்கெயின் நடத்துறீங்க, அதாவது ஒரு பேரம் பேச பார்க்குறீங்க. நீங்கள் பேரம் பேசுறது எங்களுக்கு ஒத்துக்கலை, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் முதலமைச்சர் சொல்லிட்டாரு அப்படின்னும் போது வெளில போக வேண்டியதானே காங்கிரஸ். அப்ப ஏன் உள்ளுக்குள்ள இருந்தே குறைச்ச கொடுக்குறாங்கன்னு கேக்குறாங்க. நீங்க பேரம் பேசுவது தான் வந்து அரசியல் கட்சிகள் செய்கின்ற வேலை. இப்போ தேமுதிக எவ்வளவு பேர்கிட்ட பேரம் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லார்ட்டையும் பேசினாங்கல்ல. எங்க பேரம் முடிகிறதோ அங்க போய் சேர போறாங்க, அவ்வளவுதான். இப்ப நீங்க அதிமுகவோட என்டிஏ கூட்டணியில இருந்த ஒரு கட்சியை நீங்க எதுக்கு கூப்பிட்டு உங்க கூட்டணிக்குள்ள கொண்டு வரீங்க? தேர்தல் வெற்றிக்காக தானே. அதே வியூகத்தோட தானே காங்கிரஸ் கட்சியும் வந்து செயல்படணும். இப்போ காங்கிரஸ் கட்சி என்பது கூட்டணியில் இருக்காங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்க வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் செயல்பட வேண்டும் அப்படின்னு திமுக எதிர்பார்ப்பது எப்படி சரியா இருக்க முடியும்? நீங்க கடந்த தேர்தலில் 2021 திமுக அதிக இடங்கள்ல நின்னா மட்டும்தான் நம்மளால வந்து அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சு. அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிங்கன்னாங்க. அப்போ வந்து ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் மற்ற எல்லா விஷயங்களும் வந்து திமுக சாதகமா இருக்கு அப்படின்னும் போது காங்கிரஸ் ஒத்துக்கிட்டாங்க. 25 சீட்டு காங்கிரஸ் இறங்கி வந்து ஒத்துக்கிட்டாங்க. இந்த தேர்தலில் கூடுதல் இடங்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கறதுல அது நியாயமா இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க அது நியாயமே கிடையாது, நாங்க கொடுக்கறத நீங்க வாங்கிட்டு போனோம், நாங்க சொல்றதை நீங்க செய்யணும் அப்படின்றது எப்படி நியாயமா இருக்க முடியும்? நீங்க காங்கிரஸ் கட்சியிலேயே 2 விதமான கருத்துகள் என்பது இருக்கிறது. ஜெயிச்சு வெற்றி பெற்ற எம்எல்ஏஸ் மற்றவர்கள்லாம் வந்து they want to go with DMK. ஓகே, கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்காதவர்கள் மற்றவர்கள் இந்த இளம் தலைமுறை காங்கிரஸ் யங்ஸ்டர்ஸ் இப்போ வந்திருக்க காங்கிரஸுக்குள்ள நம்ம வந்து கொஞ்சம் ஈர்ப்பு இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து நாம டிவிகே கூட போகலாம், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பாலிடிக்ஸை நம்ம பண்ணுவோம், டிவிக்கோட போவோம், கட்சியை வளர்ப்போம், அப்படி போய் நம்ம வந்து பண்ணுவோம். இங்க வந்து ஒரு ஒரு திராவிட இயக்கங்களை சார்ந்தே நம்ம வந்து இருந்துட்டோம், ஒன்னு இந்த கட்சி இல்லை அந்த கட்சி அப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ பாஜக வந்து ஒரு மாநிலத்துல வளர்கிறது அப்படின்னா ஆன்டி பிஜேபி ஸ்டேட்ல பாஜக வளருது அப்படின்னு பேசுறாங்க. பாஜகவுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஓட் ஷேர்லாம் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆன்டி பிஜேபி ரொம்ப வலுவா பேசுற காங்கிரஸ் ஏன் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அந்த முயற்சி, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நோக்கி அவங்க வந்து நகரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இல்லை, எனக்கு இதில் ஒரு கருத்து, அதாவது ஒரு கருத்து இல்லை, ஒரு கேள்வி இருக்குது. என்னன்னா, ஆன்டி பிஜேபி தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரைட்டு. ஆனால் அந்த ஆன்டி பிஜேபி யார் பேசுகிறா? விசிகா பேசுது,
திமுக பேசுறாங்க, இடதுசாரிகள் பேசுறாங்க. இவங்க 3 பேர் அளவுக்கு காங்கிரஸ் பேசுறாங்களா? அப்போ அதுதான் ஆன்டி பிரச்சனை. பிஜேபியை ஸ்ட்ராங்கா பேசாத, தமிழ்நாட்டில் தொய்வா இருக்கக்கூடிய, கொள்கை ரீதியாக கூட தங்களை வளர்த்துக்கொள்ள முடியாத காங்கிரஸ் கட்சிக்கு நான் எதுக்கு இவ்வளவு சீட்டு கொடுக்கணும்னு திமுக கேட்கிற கேள்வி நியாயமா இல்லையா? திமுக கேட்குற கேள்வி நியாயம்தான். காங்கிரஸுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸுடைய பலம், காங்கிரஸுடைய அமைப்பு, காங்கிரஸுடைய செயல்பாடுகள், காங்கிரஸுடைய திட்டங்கள், காங்கிரஸுடைய அரசியல் தமிழ்நாட்டில் எதுவுமே வந்து உருப்படியா இல்லை. அவங்க என்ன டிஎம்கேவோட நம்ம கூட்டணியில் இருக்கோம் அப்படின்றதுக்காக ஒரு 18 எம்எல்ஏ வச்சிருக்கோம், 10 எம்பி வச்சிருக்கோம் அப்படின்றனால அப்படியே அவங்க வண்டி ஓடுது. ஆனால் இது காங்கிரஸ் தங்களுடைய கட்சியை வளர்ப்பதற்கு இந்த தருணத்துலேருந்து அவங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் அடுத்த எலெக்ஷன்லையாச்சும் கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவாக வந்து அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தோட இருப்பாங்க. ஒரு நியூ ஃபோர்ஸோட அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா மேபி அந்த கட்சி வந்து வளர்வதற்கும் அந்த கட்சி வந்து கொஞ்சம் அடுத்த கட்ட தலைமுறைகிட்ட போய் ரீச் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் ராகுல் காந்தியோட மனநிலையிலேருந்து இதை பாருங்கள். ராகுல் காந்தி இன்னைக்கு யாரை நோக்கி தன்னுடைய ஒட்டுமொத்த அரசியல் பயணத்தை அல்லது அரசியலை கட்டமைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபியூச்சர் ஜென்ரேஷனை நோக்கி தான் அவர் அந்த அரசியல் கட்டமைப்பு பண்ணுறாரு. காங்கிரஸ் கட்சியிலேயே வந்து இன்னைக்கு பெரிய மாற்றங்கள் அப்படின்னு நிகழ்ந்திருக்கு. காங்கிரஸ்ல இந்த பழைய தலைவர்கள் எல்லாமே வந்து வெளியேறி விட்டார்கள். இப்போ பார்லிமெண்ட்லேயே காங்கிரஸுடைய நடவடிக்கைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணும் அப்படின்னு இறங்கிட்டாங்க. நீ சஸ்பெண்ட் பண்ணு, என்ன வேணா பண்ணு, நான் ஃப்ளோரில் நின்று பேச விட மாட்டேன், நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக வந்து காங்கிரஸுடைய ப்ரொஃபைல் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வருகிறது. அப்போ அந்த உணர்வு வந்து உங்களுக்கு வந்து எல்லா மட்டங்கள்லையும் இருக்கணும் அப்படின்னு ராகுல் நினைக்கிறாரு. ஓகே. ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து இந்த கம்ஃபர்டபுள் பாலிடிக்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, நாங்கள் எதுவுமே பண்ணாமல் போய் திமுக ஒரு 10 சீட்டு வாங்கிட்டு நம்ம எம்பி ஆயிடலாம், திமுக சார்ந்து நம்ம இப்படி ஆயிடலாம் அப்படின்னு இருக்கிற அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணுங்க அப்படின்றாங்க. இங்கே அதாவது டிவிகே பற்றி முதல்ல சோடாங்கர் பேசினது என்னுடைய இன்டர்வியூவில் பேசுகிறாரு. சொல்கிறாரு, சோடாங்கர் என்ன சொல்கிறாரு, உங்ககிட்ட பேசுகிறாங்களா அப்படின்னா வெளிப்படையாகவே அவங்க சொல்கிறாங்க அவங்க காங்கிரஸ் கட்சியோடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத கிளியராக வந்து டிவிகே அனலைஸ் பண்ணியிருக்கு, அதை அவங்க அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியோடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது, நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஸ்ட்ரென்த் இருக்கோ அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லையோன்றதெல்லாம் தாண்டி காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு கூட்டணியில் இருக்கும்போது ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. ஒரு செக்யுலர் அலையன்ஸுக்கு காங்கிரஸ் கட்சியுடைய செயல்பாடுகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். காங்கிரஸ் கட்சியுடைய ஈர்ப்பு என்பது ரொம்ப முக்கியம். விசிகே லெஃப்ட் பார்ட்டிஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அது வந்து ஒரு மதசார்பற்ற அணி, பாஜகவுக்கு எதிரான அணி அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் அதுக்கு இருக்கும். அப்போ அந்த இம்ப்ரெஷனை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுதான் வந்து காங்கிரஸுடைய ப்ளஸ். காங்கிரஸுக்கு வந்து 5% ஓட்டு இருக்கலாம், ஆனால் காங்கிரஸ் வந்து அது ஒரு கூட்டணியில் போகும்போது அது ஒரு 10% மாறும். ஓகே. இப்போ இதுதான் காங்கிரஸுடைய பலம். இந்த பலத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் காங்கிரஸ் வந்து இந்த தருணத்தில் கொஞ்சம் கூடுதல் இடங்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கொஞ்சம் ஆணித்தரமாக பேசுகிறாங்க. அதுதான் விஷயம். இல்லை, ஆனால் அது நீங்கள் இப்போது தேசிய அளவில் ஒரு அலையன்ஸை வந்து மேட் பண்ணியிருக்கிறீங்க, இந்தியா பிளாக்னு ஒன்று வச்சுருக்கிறீங்க. இந்த இந்தியா கூட்டணிக்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல விதமான ஒரு ப்ளஸ்ஸை வந்து கொடுத்துருக்கிறாரு. உங்களுடைய தொகுதிக்கு வந்து பிரச்சாரத்துக்குலாம் வந்து ஒரு பயணத்துக்குலாம் வந்திருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படியான ஒரு பர்செப்ஷனில் வந்து உங்களை அவர் பார்க்கும்போது ராகுல் காந்தியை கூட்டணியில் இருக்கிற மற்றவங்களே, ஏன் கட்சியில் இருக்கிற மற்றவங்களே பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தாத போது ஸ்டாலின் முன்னிறுத்தினார் பிரதமர் வேட்பாளராக. அப்போ இப்படியான ஒரு நல்ல ஒரு பிரதர்ஹுட் இருக்கும்போது அதை உடைக்கிறதுக்கான தருணமாக இதை பயன்படுத்துறதுங்கிறது இந்திய அளவிலேயே ஒரு பாதிப்பை ஏற்படுறதான்னு கேட்குறேன் காங்கிரஸுக்கு. சரி, நீங்கள் காங்கிரஸ் வந்து தற்போது சர்வைவ் பண்ணுமா அல்லது ரிவைவ் பண்ணுமா அப்படின்ற அந்த கேள்வி இருக்கு. இது வரைக்கும் காங்கிரஸ் வந்து சர்வைவ் தான் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களோட சேர்ந்து அவங்களோட சேர்ந்து. சோடாங்கர் என்னோட இன்டர்வியூல ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, we are talking about revival of காங்கிரஸ் அப்படின்வாரு. நேத்து கொடுத்த ஏஎன்ஐ பேட்டியிலையும் வந்து ரிவைவல் ஆஃப் சொல்றாரு. எல்லா பேட்டிகள்லையும் அவர் ரிவைவல் அப்படின்னு பேசுறாரு. ரிவைவல் அப்படின்னு இப்போ அவர் பேசும்போது நாம இது வரைக்கும் இருந்த இந்த ஸ்டேட்டஸ் கோல இருந்து மாறி நாம வந்து வேறு விதமா இந்த விஷயங்களை அணுக போறோம் அப்படின்னு பாக்குறாங்க. அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா, 2019 யாருமே ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்த தயங்கும் போது ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர்னு அறிவிச்சது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படின்னு. அவர் அறிவிச்சதுனால திமுகவுக்கு தான் அது லாபமாக அமைந்தது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு ராகுல் காந்திக்கு ஆதரவான ஒரு சென்டிமெண்ட் இருக்கு, ராகுல் காந்திக்கு ஒரு சிம்பத்தி இருக்கு, மக்கள் வந்து ராகுல் காந்தியை வந்து ஒரு கரிசனத்தோட பார்க்குறாங்க, மக்கள்கிட்ட வந்து ஒரு கனெக்ஷன் ராகுல் காந்திக்கு வேற எந்த மாநிலத்திலையும் இல்லாத ஒரு கனெக்ஷன் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னும் போது
திமுக 2019 ராகுல் காந்தி பிரதமர் அப்படின்னு முன்னிறுத்தி அதை கேபிட்டலைஸ் பண்ணி வாக்குகளை பெற்று விட்டார்கள். திமுகவுக்கு சாதகமா போயிருக்கு. அதாவது நீங்க வந்து பிஜேபி எதிர்ப்புல ராகுல் காந்தியும் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியும் உங்க கூட்டணியில இருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமா போதோ இல்லையோ திமுகவுக்கு சாதகமாக வருகிறது. அதே மாதிரி இங்க இருக்கிற ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிற குட்வில்ல வந்து திமுக சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறது. இதுல காங்கிரஸ்க்கு என்ன அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறது என்ன? எங்க தொண்டர்களை மதிக்கணும், எங்களுடைய தொண்டர்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் இருக்கணும். இந்த அலையன்ஸ்ல கடந்த 5 ஆண்டுகள்ல எதுவுமே நடக்கல. அவங்க எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அவங்கள ட்ரீட் பண்ண விதமே வந்து சரியில்லை அப்படின்றது தான் வந்து பேசிக்கான விஷயம். எங்களுடைய சுயமரியாதை விட்டுட்டு நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பல பேர் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் போன தலைவர்கள் எல்லாம் வந்து நாம் அதிக இடங்களை கேட்கணும், ஆட்சியில் பங்கு கேட்கணும், அதே மாதிரி கூட்டணியில் தொடரணும், எங்களுக்கு காங்கிரஸ் திமுக இருந்தால் நமக்கு நல்லது அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்காங்க. பட் அதே நேரத்தில் இது எதுவுமே சரிப்பட்டு வரலன்னா நம்ம வெளியேறிடணும் அப்படின்ற ஒரு கூட்டமும் சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்க மிக்ஸ்டு ரியாக்ஷன் வந்து ஒரு ரியாக்ஷன் ரொம்ப கிளியராக வந்திருக்கு. அதிக சீட்ஸ் வேணும், அது கொடுக்கலன்னா நம்ம வெளியேறலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்க வந்து மூவ் பண்ணுறாங்க. இப்போ அந்த அடிப்படையில் தான் நேற்றுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 25 சீட்டு நாங்கள் ஒத்துக்க முடியாதுங்கன்னு வெளியில முடியாதுன்றாருல்ல. இல்லை, அது நீங்கள் ஒரு டாக்ஸ்குள்ளே போயிட்டீங்க, உங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்குது, திமுகவும் காங்கிரஸும் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னும் போது வெளில வந்து ஒரு பேசுறத ஒரு நாகரிகமான அணுகுமுறைன்னு நினைக்கிறீங்களா? அதாவது அதை அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, பேச்சுவார்த்தையில் என்ன நடந்திருக்கிறது, பேச்சுவார்த்தையில் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கிறது, அது வெளியே செய்தியாகவும் வந்திருக்கிறது அப்படின்னும் போது அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க அவங்க. அதாவது உங்களுக்கு 25 சீட் அப்படின்னு சொன்னது 25 சீட் மேக்சிமம் கொடுக்க முடியும் அப்படின்றது மேக்சிமம். மினிமம் எவ்வளோ? 22. ஓகே, உங்களுக்கு 22 சீட்டு தான் கொடுக்க முடியும், இல்லை 25 மிஞ்சி போனால். அந்த 3 சீட் எக்ஸ்ட்ராவும் நாங்கள் முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு அவருடைய ஒப்புதல் கொடுத்தாருன்னா கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம், 22 தான் உங்களுக்கு ஃபைனல் அப்படின்னு ஆஃபர் பண்ணியிருக்காங்க உள்ள. ஓ, இந்த செய்தியை அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு இதில் வருது, பேப்பரில் வருது, 25லேருந்து 22ன்னு கட் பண்ணிட்டாங்கன்னு வருது. அதுக்கான எதிர்வினை தான் சோடாங்கருடைய பேட்டி. அவர் ராகுல் காந்தியை பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க, அவங்க செய்திகளை வந்து இந்த மாதிரிலாம் வந்து செய்திகளை கசிய விடுறாங்க அப்படின்னும், நம்ம பொசிஷன் என்னன்னு நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம், நம்ம ஏன் போய் இறங்கி போனோம், நம்ம என்ன ஸ்டாண்டில் இருக்கோமோ அதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு அப்படி தான் காங்கிரஸ் அதை டீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த பக்கம் திமுகவும் வந்து அவங்கள வேற மாதிரி டீல் பண்ணாங்க, போனால் போட்டுன்னு டீல் பண்ணாங்க. அந்த பக்கம் காங்கிரஸும் வந்து போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் டீல் பண்ணுறாங்க. போயிருச்சா இது அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ போறதை பார்த்தா அப்படிதான் போயிட்டு இருக்கு. நீங்க சொல்றீங்க இல்லையா, இது நாகரீகமா, இவங்க வந்து வெளியே உள்ள பேசுன்னு சொல்லலாம். ஒரு எக்ஸ்எம்பி ட்வீட் பண்றாரு, செந்தில்குமார் ட்வீட் பண்றாரு, அப்ப ட்வீட் பண்றாரு, இதை வெளியே நீங்க சொல்றது. அதே மாதிரி அவங்களும் கேட்கலாம்ல, உள்ள பேசின ஒரு விஷயத்த நீங்க வந்து எதுக்கு பத்திரிகையில கசிய விட்டீங்க அப்படின்னு. ஸோ இது வந்து பரஸ்பரம் இது நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, அப்ப இதுல வந்து ஒரு இணக்கமான சூழல்ல இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறதா அப்படின்னா இல்ல, நிலைமை மாறி இருக்கு அப்படின்றதா. இல்லை, அதனுடைய ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு இக்னைட் பாயிண்டாக தான் நீங்கள் வந்து ராகுல் காந்தி வந்து பிரதர்ன்ற வார்த்தையை பயன்படுத்தலன்னு பார்க்கல. இதில் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைப்பான்னு பார்க்குறீங்களா? இல்லை, பிரதர் அப்படின்றத வந்து அவர் பயன்படுத்துவார், பொதுவாகவே பயன்படுத்துவார். ஏன்னா சமீபத்தில் முதலமைச்சர் சொன்னார், ராகுல் காந்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, நான் என்னுடைய பிரதரை பார்க்குறேன் அப்படின்னு. அந்த வீடியோ எல்லாம் வந்து எடுத்து வைரல்லாம் பண்ணாங்க, அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து அந்த பாராளுமன்றத்தில் பிரச்சனை ஆச்சு, எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணும்போது ராகுல் காந்தியை டேக் பண்ணி முதலமைச்சர் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு, நாங்கள் உங்களோட நிற்கிறோம் அப்படின்னு. அதுக்கும் வந்து ராகுல் காந்திகிட்டேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரல. கரெக்டு. அதே மாதிரி 2 விழாக்களுக்கு போய் ராகுல் காந்தியை கூப்பிட்டுருக்காங்க. ஒன்று வந்து இந்த வெல்லும் தமிழ் பெண்கள், இந்த மகளிர் உரிமை திட்டத்தை வந்து விரிவுபடுத்தக்கூடிய அந்த விழா நடந்துச்சு இல்லையா, அந்த விழாவில் வந்து நீங்கள் வரணும், பங்கேற்கணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. ராகுல் காந்தி நான் வர முடியாது, வெளியூரில் எங்கேயோ இருக்கேன் அப்படின்னு. ஓகே. அதுக்கப்புறம் இந்த லேப்டாப் ஸ்கீம் கொடுக்குற ஒரு விழா இருக்கு இல்லையா, அந்த விழாவுக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த விழாவுக்கும் ராகுல் காந்தி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இது எல்லாமே வந்து இண்டிகேஷன்ஸு. ரெண்டாவது, நீங்கள் ராகுல் காந்திகிட்ட பேசிகிட்டு இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அம்மையார் கனிமொழி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட தான் வந்து ஒரு இணக்கமான சூழல் அப்படின்றத இவங்க தெரிஞ்சுக்க முடியுது. ராகுல் ஃபேமிலிக்கும்
கனிமொழி அம்மையாருக்கும் தான். கனிமொழி அம்மையாருக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு அந்த ரூட்லயே அவங்க பயணிச்சிருந்தாங்கன்னா ஓகே. மற்ற சில பேர் உள்ள போய் பேசுறது, டைரக்டா டீல் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் கொஞ்சம் வந்து அவங்க நடுவில் ஒரு தடவை பத்திரிகையாளர் ஆர்கே அவர்கள் சொல்லியிருந்தாங்க, சபரீசன் அனுப்புனாங்க, அது வந்து ஒரு பெரிய ஒரு கோவத்தை தூண்டிருச்சு, ஒரு கோவத்தை தூண்டி இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கமல்ஹாசன் தரப்புல இருந்தும் வந்து அவர் தானே காங்கிரஸ்ல இருந்து தானே அவரு இந்த கூட்டணிக்குள்ள வராரு. ஆமா, அப்ப அவரு தரப்புல இருந்தும் கொஞ்சம் ஏதோ பேசுறாங்க அப்படின்னா, ஏன்னா நீங்களும் எம்என்எம்மும் அதே மாதிரி காங்கிரஸும் வந்து சேர்ந்து சீட் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ பேசுறாங்க போல. ஸோ அதில் அவரும் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னும் போது அதுவும் வந்து சரிப்பட்டு வரல அப்படின்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் இடியாப்ப சிக்கலாக போயிருச்சு. ஒரு நபர் டீல் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ராபப்ளி அவங்களுக்கு அந்த மூடெலாம் தெரிஞ்சு டீல் பண்ணியிருந்தாங்கன்னா இது இவ்வளோ தூரத்துக்கு போயிருக்காது. பட் இது இவ்வளவு தூரத்துக்கு போனதுக்கு அலோவ் பண்ணது வந்து திமுக தலைமையும் இதை வந்து கவனிக்காம காரணம். ஆக்சுவலி இப்போ நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு 4-5 விஷயங்களில் டிஎம்கே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு, டிஎம்கே பேசுனதுக்கு வந்து ராகுல் சைட்லேருந்து காங்கிரஸ் சைட்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. ரெண்டாவது ராகுல் பேசும்போது நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் போல, மாணிக்கம் டாக்கூரை வந்து சஸ்பெண்ட் பண்ணும்போது திமுக எம்பிஸ் வந்து போய் கூட உட்காரல. ஏன்னா அது மாணிக்கம் டாக்கூர் அவர் தொடர்ச்சியாக எதிராக பேசிட்டு அப்படின்னு. ஸோ அதுக்கான அந்த இண்டிகேஷன்ஸ்லாம் நமக்கு தெரியுது. ஏதோ உள்ளுக்குள்ள வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்றதுக்கான இண்டிகேஷன்ஸ்லாம் தெரியுது. இன்னும் ஒரு 2 நாள்ல அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க. இப்ப நேற்றைய தினம் வந்து கேசி வேணுகோபால் எல்லா எம்எல்ஏஸையும் பேசியிருக்காரு. என்ன கேசி வேணுகோபால் கேட்கிறாருன்னா, நீங்க என்ன உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. திமுக இருந்தாதான் நமக்கு பலமா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. திமுக இல்லாம நம்ம போனோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறான். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் நமக்கு அப்படின்ற மாதிரிலாம் கருத்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பணம் செலவு பண்ணது, ஆள் பலம், இது எல்லாமே அவங்களுக்கு தேவை. அப்போ ஒவ்வொரு தொகுதியில் ஒவ்வொரு மாதிரி நிலவரம் இருக்குது அப்படின்னும் போது அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரா, அப்போ நம்ம கூடுதல் இடங்களை கேட்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னா, கூடுதல் இடங்களை கேட்டு தான் ஆகணும். நம்ம அதை விட்டு கொடுக்கக்கூடாது, நம்ம அதை கேட்டு தான் ஆகணும். அப்படி கூடுதல் இடங்களை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணான்னு சொல்றீங்க அப்படின்னா, அப்போ தலைமை என்ன முடிவு பண்ணுதோ அதை நாங்க எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு அதுக்கு ரெடியா இருக்காங்க. அது மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க சிட்டிங் எம்எல்ஏஸ். இப்போ நீங்க கூப்பிட்டு கேட்குறீங்க, ஏன்பா இது அவங்க பண்ண மாட்டேன்றாங்க, அப்ப நம்ம என்ன பண்றது, நாம ஏன் விட்டு கொடுக்கணும், நம்ம ஸ்டாண்ட்ல கரெக்டா இருப்போம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஒரு தலைவர் கூப்பிட்டு கேட்கும்போது அப்படிதான் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். இல்ல அவங்க குடுக்கலன்னா கூட நம்ம பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாமான்னு சொல்ல முடியாது. கூட இருந்துட்டு நம்ம சொல்லலாம் அப்படின்னா, உங்க பாஸ் அப்படி கேட்கறாருன்னா நீங்க அப்படி பதில் சொல்ல முடியாது. கேசி வேணுகோபால் அப்படி கேட்கறாருன்னா பதில் சொல்ல முடியாது. மத்தவங்க கேட்கறாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கட்சிக்காரங்களே ஏதாவது ஒன்று பேசி முடிச்சு டக்குன்னு போயா அப்படின்லாம். ஆனா கேசி வேணுகோபால் கேட்கும்போது சொல்ல முடியாது. ஸோ சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழல்ல இந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த ரெஸ்பான்ஸை ஒரு ரிப்போர்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி காங்கிரஸ் கீழே இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ், அதுக்கப்புறம் தொண்டர்கள் வந்து பெருவாரியான நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் தாவேகா பக்கம் போகணும்னு தான் விரும்புறாங்க. இந்த எம்எல்ஏஸ் மற்றவர்கள் காங்கிரஸ் கட்சியின் பிரசிடென்ட்டே திமுகவோட தான் சூப்பரா இருக்கு, பொய்யா பேசுனா அவங்க மேல நான் வந்து வழக்கு போட்டுருவேன், தாவேக்காவோட பேசுறாங்க அப்படின்னு சொன்னா வழக்கு போடுவேன் அப்படின்னாரு. யார் மேல வழக்கு போடணும்? சோடாங்கர் மேல தான் வழக்கு போடணும். நீங்க வழக்கு போட்டீங்கன்னா இவர் தான் வந்து பேசுறாரு, தொடர்ச்சியா சொல்றாரு. நீங்க ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிள் பிரதர். நீங்க வந்து கிரீஷ் சோடாங்கர் இந்த பேச்சுவார்த்தைக்கெல்லாம் போடும்போது, சரி ஆள் பார்த்தா கோவாலேருந்து வராரு, ஒரு முன்னாள் ஸ்கூல் டீச்சரு, கவுன்சிலராக அப்படியே வந்திருக்காரு, இவர் அப்படி பிடிச்சி அப்படி போட்டு கொஞ்சம் அப்படி டைட் பண்ணோன்னா நம்ம வழிக்கு வந்துடுவார் அப்படின்னு நினச்சாங்க. அப்படி வரலையே. நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க, சோடாங்கரை மாற்றினா தான் நாங்கள் பேச்சுவார்த்தை. ஆக்சுவலாக அந்த அப்ரோச்சே முதல்ல திமுகவுக்கு வந்து கோவத்தை உண்டாக்கினதா சில திமுக நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க. ஏங்க எப்போதுமே எங்களுக்கு நிகராக வந்து ஒரு சிஎம், ஒரு ஸ்டேட்டோட சிஎம் அனுப்புவாங்க, இல்லை இந்த ஒரு ஸ்டேட்டோட காங்கிரஸ் பிரசிடென்ட் அனுப்புவாங்க, இல்லை ஒரு முன்னாள் எம்பி அந்த மாதிரி அனுப்புவாங்க. சோடாங்கர் அனுப்பியிருக்கிறாங்க, அதுவே எங்களை வந்து ஒரு மாதிரி. சோடாங்கரும் கோவாவுடைய இதுதானுங்க, ஒரு முக்கியமான தலைவர்கள் ஒருவர். கோவாவும் ஒரு ஸ்டேட்டாக கன்சிடர் பண்ணல, கர்நாடகா, மத்திய பிரதேஷ் அந்த மாதிரி கேட்குறாங்க அவங்க. புரியுது, அவங்களுக்கும் தெரியுது இல்ல, இங்க அவங்களும் போட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. காங்கிரஸ் தலைமைக்கும் தெரியுது இங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி சில பேரை வந்து கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த பார்ட்டி இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்லேருந்து பேசணும்னா சோடாங்கர் மாதிரியான ஆட்கள் தான் வந்து சரியாக பேசுகிறாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உறுதிப்படுத்திக்க விரும்புகிறேன், இது எல்லா கருத்தும் ராகுலுக்கு தெரியுமா தெரியாது? தெரியுமே,
தெரியாமலாம் ஒன்றும் நடக்காது பிரதர். நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் ராகுலுக்கு தெரியாமல் மேபி இங்கே வந்து முதலமைச்சருக்கு தெரியாமல் எஃப்ஐஆர் போடலாம், முதலமைச்சருக்கு தெரியாமல் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணலாம், முதலமைச்சருக்கு தெரியாமல் ஒருத்தர் குண்டாஸ் போடலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ராகுல்கிட்ட இருந்து அந்த லைன் கரெக்டாக வராமல் எனக்கு தெரிஞ்சு சோடாங்கரோ மற்றவர்களோ இப்படிலாம் இந்த எல்லைக்கு போய் பேச மாட்டாங்க அப்படின்றது தெரியுது. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு இண்டிகேஷனே எதுவுமே இல்லை அங்கே அப்படின்னா இந்த முயற்சி கூட அவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. இப்போ மதுரை மாவட்ட கமிட்டியில் போட்ட ஒரு ஒரு தீர்மானம், மாணிக்கம் தாக்கூர் இருக்கும்போது போட்ட தீர்மானம் தந்தி பேப்பரில் பேனர் நியூஸாக வருது. எப்படி வருது? இதெல்லாம் பார்த்தா சிஎம் டென்ஷன் ஆகிருக்காரு. அதே மாதிரி சோடாங்கர் ஏஎன்ஐக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூ, அதில் பவர் ஷேர் எங்களுக்கு வேணும், இல்லைன்னா நாங்கள் வந்து எங்கள் திட்டங்கள்லாம் எப்படி நிறைவேற்றுறது அப்படின்னு அவர் கேட்குற ஒரு விஷயம் தந்தியில் வந்து பேனர் நியூஸாக வருது. எப்படி வருது? யார் வர வைக்கிறா? இதெல்லாம் தான் வந்து இந்த இங்கே வந்து திமுக டென்ஷன் பண்ணி இருக்கிறது. இதெல்லாம் தான் அவங்களே போனால் போட்டு நாங்கள் அவங்கள வெளியேற்றலை அப்படின்றாங்க. நீங்கள் எங்களுக்கு சீட்டு கொடுக்கல, ஆட்சியில் பங்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெளியேறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போ அந்த மாதிரி யார் வந்து முதல்ல கண் இமைப்பா அப்படின்ற ஒரு எல்லையில் தான் ஒரு நிலைமைக்கு தான் இது போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறேன். மேபி உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று ஃபைனலாக ஏதாவது ஒன்று பேசி ஈசி சோனியா காந்தி மற்றவங்க எல்லாரும் கொஞ்சம் சீரியஸாக தலையிட்டு இல்லை இது இப்போ இப்படி போகிறது சரியில்லை அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா மேபி அது லாஸ்ட் மினிட் எஃபர்ட்டில் அது மாதிரி ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. ஓகே, ஆனால் இவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க தாவேக்கா வந்து இப்போ வரைக்கும் பெருசாக எதுவும் வாய்ஸ் அவுட் பண்ணலை. காங்கிரஸ் வாங்க அப்படின்னு அவங்க எதுவும் கூப்பிடல. ஆனால் இவங்க தான் வந்து காங்கிரஸ் கட்சி தான் வந்து தாவேக்காவை நல்லா ஒரு எஸ்டிமேட் பண்ணி பேசுகிறாங்க, நல்ல கூட்டம் இருக்குது, சூப்பராக இருக்கிறாங்கலாம் சொல்கிறாங்க. அப்படி அமைஞ்சா அது வந்து வெற்றியை நோக்கி நகரும் நீங்கள் நம்புறீங்களா? ஏன்னா ஒரு அன்டெஸ்டட் ஓட் பேங்காக இருக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கும்போது ஒரு தேசிய கட்சி அவங்களோட போகிறதுங்கிறது தாவேக்காவுக்கு பர்செப்ஷன் சூப்பராக இருக்கலாம், பட் காங்கிரஸுக்கு நல்லா இருக்குமா? அது சரி, தாவேக்காவுடைய பர்செப்ஷனில் காங்கிரஸும் உள்ளே சேர்ந்து போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு மொமெண்டம் வந்து உங்களுக்கு உருவாகும். நீங்கள் ஏன் அந்த மொமெண்டம் உருவாகும் அப்படின்னா திமுக கூட்டணி உடைந்தது அப்படின்னு. ஓகே, நீங்கள் அப்போ திமுக கூட்டணிக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த பக்கம் அந்த பர்செப்ஷன் வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் தாவேக்காவுக்கு வந்து எல்லாரும் சொல்கிறது என்ன, இப்போ நீங்கள் பல சர்வேக்கள்லாம் எடுத்திருக்காங்க, பல பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டு, அதே மாதிரி இந்த சர்வேஸ் போல்ஸ்டர்ஸ் எல்லாம் சொல்கிறது என்ன, தாவேக்காவுக்கு வந்து ஒரு மொமெண்டம் வரணும்னா ஒரு 2 கட்சிகள் கூட வரணும். ஆமாம், காங்கிரஸ் மாதிரி ஒரு கட்சி கூட வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து 2016 நிலைமை வரும். ஓகே, நீங்கள் ஒரு 20%, 24%, 23% இருக்கிற ஒரு கட்சியோட ஒரு காங்கிரஸ் போகுதுன்னா ஒரு மொமெண்டம் வரும். ஒரு மொமெண்டம் வந்துச்சுன்னா அவங்க பல இடங்களில் வந்து போட்டியை கடுமையாக்கலாம். அண்ட் ரெண்டாவது, அது ஒரு புது பார்ட்டி. நீங்கள் ஆல் செட் அண்ட் அந்த பார்ட்டிக்கு கொள்கை இல்லை, அந்த கொள்கை என்ன தெரியாது, அந்த பார்ட்டியில் இருக்கிற தலைவர்கள் எங்கே இருக்காங்க, ரோடுக்கு வரல, அவங்க ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவே இல்லை, அவங்களுக்கு அரசியல் பண்ணவே தெரியாது அப்படின்னு 1008 பிரச்சனைகள் இருந்தாலும் மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு அந்த கட்சி உருவாக்கி தான் இருக்கு. கூட்டம் இருக்கு, க்ரௌடும் இருக்கு, நம்புறதுக்கான ஒரு மக்கள் நம்பிக்கை தானேங்க. நீங்கள் கூட்டம் க்ரௌட் எல்லாம் தாண்டி அவன் நம்புறான்ல. இந்த 2 கட்சிகள் வந்து நம்ம நினைச்சதை இவ்வளோ நாள் பண்ணல, இவங்களுக்கே போட்டிருக்கோம், புதுசாக யாராவது வரட்டுமே அப்படின்னு அந்த நம்பிக்கை, அந்த இதெல்லாம் வந்து அவங்க பக்கம் தான் இருக்கு. அவங்க அதை எப்படி கேபிட்டலைஸ் பண்ண போறாங்க அப்படின்றதுல தான் வந்து பல பேருக்கு மாற்று கருத்து இருக்கு. விஜய் ஒண்ணுமே பண்ணல, விஜய் இன்னும் கொஞ்சம் கூடுதலா பயங்கரமா இறங்கி அவர் ஒர்க் பண்ணாருன்னா இந்த மொமெண்டம் வந்து உருவாக்கி அழகா கேபிட்டலைஸ் பண்ணலாம் அப்படின்னு. பட் அந்த அடிப்படையில் அவங்களோட காங்கிரஸ் போய் சேர்ந்துச்சுன்னா அது காங்கிரஸுக்கு வந்து ஒரு காங்கிரஸோடைய அடுத்த கட்ட பிளான்ஸுக்கு வேணால் அது உதவும். அவங்க என்ன நினச்சி அப்படி போகிறாங்க அப்படின்னு. பட் ஆனால் அவங்களுடைய தாவேக்கா அண்ட் காங்கிரஸ் அதுக்கப்புறம் ஒரு சில கட்சிகள் கூடுதலாக வந்துச்சுன்னா அதுவே ஒரு ஃபார்மிடபுளான ஒரு அலைன்ஸாக இருக்கும். இல்லை, இவங்க வந்து ராகுலை மீட் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி செய்தியில் கசிய விடுறாங்க. உண்மையிலேயே அப்படி ஒரு டாக் ஓடிட்டு தான் இருக்கா? ஏன்னா சோடங்கர் சொல்கிறாரு, நாங்கள் இன்னும் டிவி கிட்டே பேசலை, பேசிட்டு நாங்கள் பேசுகிறாங்க, இப்போ திமுக வந்து பேசிகிட்டு இருக்கோங்கிறாரு. ஆனால் அவங்க சைடில் கொஞ்சம் சில பேர் நிர்வாகிகிட்ட பேசும்போது அவங்க காங்கிரஸ் இப்போ கூட நிர்மல்குமார் சப்போர்ட் பண்ணி தான் பேசினார். காங்கிரஸ் இல்லைனா திமுக 25 கூட ஜெயிக்காதுங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசுகிறாரு. அப்போ ஒரு டாக் போயிட்டு இருக்கு அவங்களுக்குள்ள இருக்கும் வாய்ப்பு. அவரே சொல்கிறாருல்ல, சோடாங்கரே சொல்கிறாரு, காங்கிரஸ் கட்சி எங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல
அன்அஃபிஷியலா பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபார்மலா அஃபிஷியலா பேசியிருக்காங்க, அன்அஃபிஷியலா பேசுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. நீங்க காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். அதாவது ஒரு உடன்பாடு அப்படின்னா அது தமிழ்நாட்டு மட்டும் அந்த உடன்பாடு இருக்காது. கேரளா, தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி 3மே சேர்ந்த ஒரு உடன்பாடாக அது இருக்கும். உங்களுக்கு காங்கிரஸில் இருக்கிற யங் பீப்புள் இருக்காங்கல்ல, கொஞ்சம் பேர் காங்கிரஸ் இப்போ ஆமாம் போய் சேர்ந்திருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்து தாவேகா வந்து ஒரு செக்குலர் பார்ட்டி அப்படின்ற அடிப்படையில் பிஜேபியை எதிர்க்கிறாங்க அப்படின்னா நாம ஏன் அவங்களோட போகக்கூடாது அப்படின்னு அந்த கேள்விகளை அவங்க எழுப்புறாங்க. தலைமைக்கு இருக்கிற ஒரே சந்தேகம் என்னன்னா பிஜேபியை பற்றி விஜய் ரொம்ப கடுமையாக பேச மாட்டேன்றாரே அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு இன்டர்னலாக பேசும்போது அவங்களுக்கு தெரியுது, சரி ஓகே இவங்க பிஜேபியோட கூட்டணி போகிறதுக்கு விருப்பம் இல்லை, காங்கிரஸோட வரணும் அப்படின்னு தான் விருப்பப்படுறாங்க அப்படின்றது அவங்க வெளிப்படையாகவே அதை கன்வே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இவ்வளோ டெவலப்மெண்ட்டும் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறேன். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல காங்கிரஸும் சர்வே எடுத்து பார்க்குது, காங்கிரஸும் அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்குது, காங்கிரஸ் டிவிக்கு ஒன்றா தேர்தல் களத்துக்கு போனாங்கன்னா அதோடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. ஏதோ ஒரு இடத்துல மக்களுடைய ஆதரவை பெறக்கூடிய ஒரு நம்பிக்கை அப்படின்றது காங்கிரஸுக்கும் இருக்கிறது அப்படின்றத பார்க்குறேன் நான். அதனால தான் இவ்வளவு இழுக்கிறாங்க. அவங்களுக்கு டிவிக்கேன்ற ஒரு ஆப்ஷன் வந்ததுனால அவங்களுக்கு வந்து டிவிக்கே அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து நாம் சும்மா அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணக்கூடாது, அதை ரொம்ப சீரியஸாக கன்சிடர் பண்ணணும். என் கேள்வி அது நிறைய கேள்வி அதில் தான் வச்சுருந்தேன். ஒருவேளை இந்த டிவிக்கே அந்த ஆப்ஷன் வரல, தமிழ் சமூகத்தில் அப்படி ஒரு கட்சியே உருவாகலை அப்படின்னா காங்கிரஸ் உள்ள பிரச்சனை பண்ணியிருப்பாங்களா மாட்டாங்களா? பழம் பழுத்தே இருக்காது, எங்கே இருக்கோ அங்கேயே இருந்திருக்கும். அதுதான் என்னுடைய பதில். வேற என்ன சொல்ல முடியும்? நீங்க இந்த மாதிரி கூடுதல் அப்ப ஆட்சி அதுல பங்கு வேணாமா, அப்ப கூடுதல் சீட்டு வேணாமா, அப்ப உள்ளாட்சியில அப்ப ஆட்சியில பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பேசியிருக்கவே மாட்டாங்க. கூடுதல் தொகுதிகள் அப்படின்னா நீங்க பார்த்து ஒரு 2 தொகுதியில கொடுத்தீங்கன்னா தலைவரே நாங்க பார்த்து உங்க கூட நிக்கிறோம் அப்படின்வாங்க. 2029 பாஜகவை வீழ்த்துவதுதான் எங்களுடைய இலக்கு, இது வந்து இந்த கொள்கை தொடர்கிறது, இந்த கொள்கை கூட்டணி தொடரும் அப்படின்னு பேசியிருப்பாங்க. முற்றுப்புள்ளி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னும் போது சீரியஸா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது உங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்திக்கு வந்து ரொம்ப ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்டிங்ஸ் இருக்கு தமிழ்நாட்டில். உண்மைதான். இங்க ஒரு சென்டிமெண்ட்டும் இருக்குல்ல, அவங்க ஃபேமிலியில் நமக்கு ஒரு சென்டிமெண்ட், அதை ஏன் நம்ம கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. நாம ஏன் அதை வந்து நம்ம வந்து நமக்கு சாதகமான நமக்கு பலமாக அதை ஏன் மாற்றக்கூடாது, நாம ஏன் இன்னும் வந்து அடுத்த கட்சிகளை சார்ந்தே இருந்துட்டு இருக்கணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. பஞ்சாப்ல நீங்க பார்த்துருப்பீங்க, ராகுல் காந்தி பேசினது காடர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுதான் அப்படின்றாரு. தொண்டர்களுடைய விருப்பம் தான் நாங்கள் நிறைவேற்றுவோம், இவ்வளவு நாள் நாங்கள் தலைவர்களுடைய பேச்செல்லாம் கேட்டோம், இனி தலைவர்களுக்கு தொண்டர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு தலைவர்களுக்கு ஏதாச்சும் இடைஞ்சல் இருக்கு, அவங்களுக்கு ஏதாச்சும் மாற்று கருத்து இருக்கு அப்படின்னா அவங்கள நாங்க டீல் பண்ணிப்போம், நீங்க ஓரமா போய் உட்காருங்க அப்படின்னாரு. அதேதான் இங்கேயும் யூனிஃபார்மா அவங்க இந்தியா முழுவதும் வந்து காங்கிரஸ் தொண்டர்களுக்காக நாம ஏதோ ஒன்று பண்றோம் அப்படின்ற அடிப்படையில் அவங்க வந்து முழுக்க அந்த ஆங்கிளில் அவங்களுடைய அரசியலை எடுத்துட்டு போறாங்க. அதுல 26ல பேசுறதுக்கு இதுதான் பெரிய பேக்ரவுண்ட். ஒருவேளை உடஞ்சதுனா அது என்டிஏக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குமா, ஒரு எட்ஜாக இருக்குமா? ஏன்னா இந்த கூட்டணி உடைஞ்சா இவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கு, இவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும்ல. இல்லை நிச்சயமா அது வந்து என்டிஏ அதுக்கப்புறம் தான் என்டிஏ வந்து தனக்கு ஏதாச்சும் எப்படி பிளான் பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் இன்னும் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், அதாவது கடந்த தேர்தல்கள்லாம் எந்தெந்த பகுதிகளில் காங்கிரஸ் நின்னாங்களோ, அது உள்ளாட்சியாக இருக்கட்டும் அல்லது எம்எல்ஏவாக இருக்கட்டும், அந்த இடத்துலலாம் வந்து மற்ற கட்சிகள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா ஒரு டிஎம்கே ஏடிஎம்கே ஃபைட் அப்படின்னு வரும்போது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஒரு காங்கிரஸ் எதிரணி அப்படின்னும் போது கூட்டணி கட்சிக்கு ஒதுங்கின ஒரு சீட்டு அப்படின்னும் போது அது வந்து அந்த ஃபைட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஈஸியாக மற்ற இன்னொரு கட்சி. ஸோ ஆனால் இந்த ஈக்குவேஷனில் உங்களுக்கு டிவிகே அப்படின்ற ஒரு கட்சி வந்திருக்கும் போது டிவிகே ப்ளஸ் காங்கிரஸ் அப்படின்னும் போது அது கொஞ்சம் சவுத்லலாம் கொஞ்சம் ஃபார்மடபுளாக இருக்கும். யார் எவ்வளோ ஓட்டை பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளால. நீங்கள் இன்னொரு ஒரு கட்டம் நீங்கள் பிஜேபிக்கு வந்து இருக்கிற மிகப்பெரிய கவலை என்னன்னா, நாளைய தினம் திமுகவை பாஜக அதிமுக கூட்டணி வீழ்த்த முடியாது, தாவேகாவுடைய கூட்டணி தான் வீழ்த்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா உங்களுக்கு பல ஓட்ஸ் வந்து அவங்க பக்கம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு. அப்படி ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் ஆச்சுன்னா அங்கே போகன்றீங்க. பெர்செப்ஷன் கிரியேட் நீங்கள் தேர்தல் நெருங்கும் போது அந்த 15 நாள் என்ன பெர்செப்ஷன் கிரியேட் ஆகுது அப்படின்றதானே. நீங்கள் இதுதான் வந்து இப்போ பெரிய சிக்கலை வந்து மாறும். அதனால தான் திமுகவும் ரொம்ப ரொம்ப வந்து போனா போட்டோம் அப்படின்ற மாதிரி டீல் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் வெளியே அவங்க காமிச்சிக்க மாட்டேங்கிறாங்க. உள்ளுக்குள்ளே வந்து அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் போயிருச்சுன்னா சில சிக்கல்கள் திமுகவுக்கு இருக்குது அப்படின்றது திமுகவுக்கு தெரியுது. அதனால தான் காங்கிரஸும் வந்து விடாமல் இது பண்ணுறான்.
உள்ளுக்குள்ளே 2 பேருக்கும் தெரியுது. நாம் வந்து இவங்களை விட்டு போனால் நமக்கும் சில பாதிப்புகள் இருக்கும். அதே மாதிரி திமுக எங்களை விட்டாங்கன்னா திமுகவுக்கும் சில பாதிப்புகள் இருக்கும். அந்த மியூச்சுவல் இதில் அப்படியே ஓடுது. அது ஏதாவது ஒரு இடத்துல ஃபைனல் ஆகும்னு பார்க்குறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். கத்திரிக்காய் முத்தினா கடத்தலுக்கு வந்து தான் அவன் சொல்கிற பழமொழி மாதிரி எப்படி இருந்தாலும் பிரச்சனை வெளியே வந்து தெரியதான் போகுது. கண்டிப்பாக பல விதமான கருத்துக்கள் ரொம்ப யதார்த்தமாக பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். இதை போன்ற பல அரசியல் காணொலிகளை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு 4th ஸ்டேட் தமிழோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்தில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. மிக்க நன்றி.